Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போய் எல்லாரும் போட முடியும், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் எல்லாரும் போட முடியும். ஆனா எல்லாராலையும் இடம் வாங்க முடியும். அதனால அதை வந்து நம்ம வந்து அது பணம் உள்ள இருக்கிறவங்க மட்டும் கவனமா இருக்கட்டும். ஏன்னா வங்கி வந்து பல பேர்கிட்ட ஒரு இடத்துல வங்கி என்ன சொல்லுது, பல வரா கடன் சொல்லுது. அதுக்காக கொடுக்காம இருக்கு கடனை கொடுத்தும் தான் ஒரு பக்கம். அதை கொடுக்கறத நம்ம தேர்வு பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க 22 வயசும் படிச்சாலும் ஆக்டிவ் தான் போறோம், நீ படிக்கலனாலும் ஆக்டிவ் தான் போறோம். ஆக்டிவ் எல்லாத்துக்குள்ளயும் ஃபுல்லா ஹெவியா இருக்கு, ஊறி போயிடுது. எப்படி உணவோட நீங்க சைட் டிஷ்ஷை வந்து ரத்தத்திலே ஊறுப்பி வச்சிருமோ, இந்த பேசிவ் இன்கம் நீங்க ரத்தத்திலே ஊறுப்பி அப்படியே இந்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும்னா அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இதை நீங்க சொல்லி கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எப்பவுமே ஆக்டிவ் வந்து அந்த 22 வயதுல வரும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நீங்க 30ல யோசிக்க வைக்கும், 40ல சோர்வாயிடும், 50ல வெறுப்பாயிடும், போதும் முடிச்சிடலாம், 60ல எப்படா ரிட்டையர்மெண்ட் ஆகும்னு பார்ப்போம். அப்ப அந்த ஆக்டிவ்க்கு நீங்க நினைச்சா கூட ஆக்டிவா நீங்க சோர்வாயிட முடியாது. இந்த சமூகம் உங்களை ஆக்டிவ் ஆகிடும். ஆனா அந்த பாசிட்டிவ்க்கு நீங்க நினைச்சா மட்டும்தான் பண்ணணும். படிச்சவங்க, படிப்பு பாதியில நிறுத்தினவங்க, இல்ல படிப்பே தொடங்காதவங்களுக்கு எல்லாமே பெரிய லெவல்ல கை கொடுக்குறது பாசிட்டிவ் இன்கம். இப்ப நம்ம நண்பர்லாம் பாத்தீங்கன்னா 2 நேரடியாக உதாரணம் இதுக்கு பார்க்கலாம். ஒரு கல்லூரியில தமிழ் ஆசிரியராக இருக்கார், பேராசிரியர் இருக்காரு. அவர் வந்து மற்ற நேரத்தில் தனியார் கல்லூரின் போது எப்பவுமே உங்களுக்கு அரசு கல்லூரியோட கொஞ்சம் சம்பளம் குறைவு தான். பெரிய கல்வி நிறுவனங்களை விட்டுருங்க, அதுக்கடுத்து நம்ம 100 கணக்கில் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கல்லூரி தான் இருக்கும். அதில் இருக்கிற பேராசிரியருக்கு 30,000 80,000 வரைக்கும் தான் சம்பளம் இருக்கும். 30,000 80,000 ரொம்ப அனுபவம் இல்லை. பேராசிரியராக போயிட்டீங்கன்னா 1.25 லட்சம் அப்படி இருக்கும். அவன் தொடக்கம் பார்த்தீங்கன்னா 30,000 தான். இப்போ இவங்க எப்படி பாசிவ் இன்கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு நண்பருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, மற்ற நேரத்தில் மாலை 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிறகு டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, பிரான்ஸு, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் எடுக்கிறாரு. நான் நேரடியாக பார்த்தேன், ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தமிழ் எடுக்கிறாரு. இப்போ இந்த இன்கம் அவருக்கு வந்து பாசிவ் இன்கம். அவரோட திறமை, அதாவது அவருக்கு ஒரே ஸ்கில் தான், ஒரே காலேஜ்ல தமிழ் டீச் பண்றாரு, இங்க வந்து அதே ஸ்கில் வந்து இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணி 2 இன்கமா வாங்குறாரு. 2 இன்கம் ஆயிட்டாங்களா? இப்போ இது நேரடியாக ஒரு பாசிவ் இன்கம் ஆயிடுச்சா? இப்போ அவர் அடுத்தடுத்துல சிலதெல்லாம் பேசிவிக்கு வந்து முயற்சி பண்றாரு. இருந்தாலும் இம்மிடியா அவருக்கு பயிற்சியே தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே பயிற்சியோடு தாங்கிறாரு, அந்த தமிழ்ன்ற பயிற்சியோடு தாங்கிறாரு. இப்போ எடுக்கிறாரு. இப்போ இந்த தமிழ்ன்ற பயிற்சியை வச்சுக்கிட்டு, தமிழ் ஏற்கனவே படிச்சதை வச்சுட்டு மேடையில பேசுறாரு. இது வந்து அவருக்கு ஒரு பேசிவ் மெல்ல இப்பதான் அவர் தொடங்கி வராருனால அவருக்கு ஒரு 2 to 3 வருடத்துக்குள்ள இந்த பேசிவ் வந்து அவர் 3 to 4 உருவாக்கிடுவார். இது ஒரு உதாரணம் நேரடியா வந்து. ரெண்டாவது, ஒரு நம்ம எல்லாம் படிச்சவங்களே ஏன் பேசணும், அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் பேசிவ் வேணும் அப்படி கிடையாது. படிக்க முடியாத நண்பர்களுக்கும் இல்ல படிப்பு பாதியிலே நிறுத்தின நண்பர்களுக்கும் பேசிவ் வந்து உருவாக்குனதுக்கும் உதாரணம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு கடையில வேலை செய்யறாரு. அங்கிருந்து வரக்கூடிய சம்பளம் அதிகபட்சம் 10,000 to 15,000 தான் இருக்கும் பர் மந்த். இப்போ நான் பேசி ஒரு கட்டத்தில் ஒரு நாள் பேசினே இருக்கும்போது அவர்கிட்ட விளையாட்டா பேசும்போது, தம்பி நீ ஒரே இன்கம்ல இருக்கிறது கடினம், நீ 7 இன்கம்லாம் விட்டுரு, குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 இன்கம் மாதிரி பேசிவ் இன்கம் உருவாக்கணும். அந்த பேசிவ் இன்கம் என்னன்றதெல்லாம் அவருக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் பண்ணா நீ உனக்கு என்ன வருமானு பாரு. இதை வந்து நான் வந்து இதே தான் நீ செய்யணும்லாம் சொல்ல முடியாது. பேசிவ்ல வந்து அவங்க தான் உருவாக்கணுமே தவிர உருவாக்கப்பட்டதுக்குள்ள நீ போக முடியாது. நம்ம உருவாக்கப்பட்டது எது? 2 தான். தங்கம் வங்கியில போடுறது, இடம் வாங்குறதுக்கு வந்து பணம் அதிகமா இருந்தா தான் வாங்க முடியும். அதனால விட்டுருங்க, அது நம்ம இங்க பேச வேண்டாம். நீங்க அதை வாங்கி வாடகை விட்டு, வாடகை ஒரு பேசிவ் இன்கம் தான். ஆனா அதை எல்லாராலும் செய்ய முடியும். வங்கியில எல்லாராலும் எப்படி ஓபன் பண்ண முடியும்? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போய் எல்லாரும் போட முடியும், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் எல்லாரும் போட முடியும் தெரிஞ்சிருந்தா. ஆனா எல்லாராலையும் இடம் வாங்க முடியாது. அதனால அதை வந்து நம்ம வந்து அது பணம் உள்ள இருக்கிறவங்க மட்டும் கவனமா இருக்கட்டும். இப்ப இந்த தம்பி அது ஒரு ஆர்வமாயி மேலும் அதுல கேள்வி வேற கேட்டாரு. அப்ப அதுக்கு அவருக்கு புரியுற அளவுக்கு எல்லாத்தையும் சொல்ல பாருங்க. ஒரு 3 மாதம் பிறகு பார்க்கும்போது அவர் காலையில பேப்பர் போடுறாங்கன்னாரு. இப்ப எனக்கு அது மாசம் ஒரு 4,000 ரூபாய் வருதுன்னாரு. 3,000 4,000 சொன்னார். பேப்பர் போடுறனும் போது அவரே பாருங்க, அதுக்குள்ளவே அவருக்கு ஒரு சிந்தனை வந்துக்குது. பேப்பர் போடுற வீட்டுல பால் வாங்குவாங்கல்ல, கண்டிப்பா அதே வீட்டுக்கு தானே 2 அது ஏன் 300 பால் தான் முதல்ல, பேப்பர் கரெக்ட் தான். இப்ப அவர் என்ன பண்ணாரு, பேப்பர் போடுற வீட்டுல கேட்டு பால் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பால் போடுறக்கூடிய நிறுவனத்துல பால் வாங்கி போய் போட்டு ஒரு சின்ன இன்கம், பேப்பர் போடக்கூடிய நிறுவனத்துல பேப்பர் வாங்கி போய் போட்டு அதே வீட்டுல 2 ஒரே இடம் தான், 2 நிறுவனம் 2 ஆகிடுச்சு. ஒரே டைம் தான். அதே காலை 5 to 8 7 மணிக்குள்ள தான் டைம் எல்லாம். இப்ப 2 இன்கம் ஆயிடுச்சு.
அவர் என்கிட்ட 3 மாசம் பொறுத்து வந்து மகிழ்ச்சியா சொல்றாரு, சார் இப்ப நான் 2 உருவாக்கிட்டேன் பேசிவ் இன்கம், என்னுடைய சம்பளம் ஆக்டிவ் விட்டுருங்க 2, இப்ப நான் 3வது நோக்கி போறேன்னாரு. என்னப்பா 3வது நோக்கி போறேன்னு கேட்டேன். இப்ப எனக்கு இது ஒரு 3 மாசம் வந்துடுச்சுங்களா, என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் இருக்குது. இப்ப எங்களுடைய அலுவலகத்துல என் கூட வேலை செய்யறவரு கடன் கேட்கறாரு, கொடு நான் வந்து மாசம் சம்பளத்துல வரும்போது நீயே வாங்கிக்கோ, எடுத்து வாங்கிக்கோ சொல்றேன். இப்ப அந்த எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்கே கொடுக்குறேன்னாரு. ஏன்னா அவர் வெளியே போய் எங்க போனாலும் இன்ட்ரெஸ்ட்னு வாங்க முடியும் அவரு, இப்ப வங்கியே போனாலும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீ நான் கொடுக்குறேன், நீ கொடு, நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட ஒரு 6 மாசத்துல ரிட்டர்ன் பண்ணிடுறேன் போது, இப்ப இந்த பணத்தை நானும் இந்த 20,000 ரூபாய் அவர்கிட்ட கொடுக்க போறேன். அவர் நீண்ட வருடம் பழகக்கூடிய வேலை செய்யறேன், அதனால ஒன்றும் அந்த திரும்பி வருமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். அது யாருக்கு கொடுக்குறோன்றது ஒரு எண்ணம், நம்பகமான ஆட்கள். அதுதான் அது. ஏன்னா இப்படின்னா வங்கியை இழங்க முடியாது. இல்லைன்னா வங்கி வந்து பல பேர்கிட்ட ஒரு இடத்துல வங்கி என்ன சொல்லுது, பல வரா கடன் சொல்லுது, அதுக்காக கொடுக்காம இருக்கு கடனை. கொடுத்துன்னு ஒரு பக்கம், அதை கொடுக்கறத நம்ம தேர்வு பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ இவர் வந்து கூட இருக்கிற நண்பரே கேட்கறாரு, இப்ப அதை கொடுக்க போறான்ட்டாரு. இப்ப பாருங்க, இந்த 20,000 அவங்க கொடுத்தாருன்னா மாசம் அவருக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏதோ வருதுன்னு வச்சுங்க. இப்ப 3 பேசிவ் ஆயிடுச்சா, அவர் அதை ரிட்டர்ன் கொடுக்குற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வருமா, 3 பேசிவ் ஆயிட்டா. அவர் அப்புறம் ஆர்வமா என்கிட்ட சொல்றது, இன்னும் நான் 3 உருவாக்கிட்டேன், 4 நோக்கி ஓட போறேன், என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிச்சுங்கிறார். இப்ப நானே வந்து இந்த காலையில தான் எனக்கு பேப்பரும் பாலும் போடுறது, இதுக்கு வட்டி கடன் கொடுக்கறது ஒன்றும் கிடையாது, இதுக்கு ஒரு வேலை தான், ஒரு முறை தான். இப்போ மாலையிலே எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, 7 மணிக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ இது நான் செய்கிற கடை வேலையிலே வந்து வேற எதுனா அதே கடைக்கே எக்ஸஸாக இருக்கிற நேரத்தில் பொருள் எங்கன்னா வாங்கி வந்து கொடுக்க சொன்னால் நான் வந்து குடோனில் எங்கே வாங்கி வரணும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை எக்ஸ்ட்ரா வருமானம் வரலாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இதை அவருக்கு இப்போ இந்த கல்லூரி தமிழ் தெரிஞ்சவர் தான் இருந்தாதான் ஒரு பேசிவை உருவாக்க முடியாது, தனித்திறமன் கிடையாது. அந்த பத்திரிகையாளருக்கு மலையாளம் தெரிஞ்சு அவரால் தான் ஒரு பேசிவை உருவாக்க முடியாதுன்னு கிடையாது. நேரடியா படிப்பை ஏதோ ஒரு காலத்துல நிறுத்தி வேலைக்கு போக வேண்டிய சூழல் வந்து, ஆனா அந்த ஒரு கடையில இருந்து வருமானம் மட்டும்தான் தான் வாழ்க்கையை நினைச்சிருந்த நபருக்கு இப்படி ஒரு உதாரணம் கருத்து பிடிச்சு போய் அடுத்து 3 மாசத்துல 2-3 பேசிவை உருவாக்கிட்டு 4 நோக்கி போயின்கிறாரு. இதை நீங்க நம்ம அத்தனை பேருக்குமே இதை தான் நம்ம பரப்பணும். ஆக்டிவ் நீங்க பரப்பவே வேணாம். நீங்க படிச்சு நீங்க 22 வயசும் படிச்சாலும் ஆக்டிவ் தான் போறோம், நீ படிக்கலனாலும் ஆக்டிவ் தான் போறோம். ஆக்டிவ் எல்லாத்துக்குள்ளயும் ஃபுல்லா ஹெவியா இருக்கு, ரத்தத்திலே ஊறி போயிடுது. எப்படி உணவோட நீங்க சைட் டிஷ்ஷை வந்து ரத்தத்திலே ஊறுப்பி வச்சிருமோ, இந்த பேசிவ் இன்கம் நீங்க ரத்தத்திலே ஊறுப்பி அப்படியே இந்த ஜென்ரேஷனை கடத்தணும்னா அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இதை நீங்க சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பிளட்ல கடத்திடும்ல, அவன் படிச்சு முடிக்கும் போதே இல்லை படிக்கும் போதே பேசிவுக்கு சிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல. இதுக்கு நேரடியாக இன்னொரு உதாரணத்தோடு நம்ம சொல்லி இதை முடிக்கலாம். நான் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும் நம்மளுக்கு தான் அங்கே பேசிவெலாம் தெரிய போகிறதில்ல, நம்மளுக்கு எங்கே படிக்க மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்க. கல்லூரியிலே படிக்கும்போது என் கூட இருந்த நார்த் இந்தியன் ஒருத்தர், அவரும் கூட படிக்கிறாரு. இந்த 4 மணிக்கு கல்லூரி முடியும். இந்த முடிகிற தருவாயில் அந்த 3:50 3:45 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பரபரப்பாக ரெடியாக இருப்பார் வீட்டுக்கு போகிறதுக்கு. நம்மளும் அப்படிதான் இருக்க போகிறோம் வீட்டுக்கு போகிறது. அதனால் இருந்தாலும் அப்படி என்ன ரெடியாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வச்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு டவுட் வந்து என்ன பண்ண போகிற, ஒரு 5 நிமிஷம் லேட், 4:05 தான் கிளம்பு, அதனால் 3:50 ரெடியாகிற மாஸ்டர் பெல் அடிக்கலாம் கூட அங்கே அடிக்கலாம் கூட கிளம்புற மாதிரி தான் இருப்பார். இப்படி கேட்கும்போது தான் சொல்கிறார், ஒரு நாள் பேசும்போது தான் நம்ம ஏன் ஆர்வமாக முதல்ல கேட்க போகிறோம், ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணாதான் ஏன் பண்ணி இப்படி வேகமாக போகிறேன்னு கேட்க போகிறோம். கேட்டேன், என்ன பண்ண போகிறேன், என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை நான் மின்ட் ஸ்ட்ரீட்டில் அப்புறம் போனேன், அந்த அவரோட அலுவலகம் தான், ஒரு அலுவலகம் சின்ன இந்த 5 அடி இந்த பர்மா பஸ்ஸர் கடை இருக்கா பார்த்தீங்க, அந்த கடை ஒன்று எடுத்திருக்காரு. அந்த கடையை எடுத்து இந்த ஜெராக்ஸ் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜெராக்ஸ் பேப்பரை ஹோல்சேலாக வாங்கிடுறாரு. ஹோல்சேலாக வாங்கிட்டு ரீட்டைலுக்கு இவர் சப்ளை பண்றாரு. குட்டி குட்டி ஜெராக்ஸ் கடைங்களுக்கு, சின்ன சின்ன பங்க் கடையில் இருக்கக்கூடிய A4 பேப்பர் விற்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு சப்ளை பண்றாரு. இது சென்னையில மட்டும் பண்ணல, அவரு சென்னையில பண்றதுக்கு இன்னும் 1000 பேர் இருப்பாங்கல்ல, இவர் ஊருக்குள்ள பண்றாரு, கிராமங்கள்ல பண்றாரு. இதுக்காக நான் சாயந்தரம், ஏன்னா என்னோட வேலை நேரமே இப்ப நான் காலையில இருந்து 9 மணில இருந்து காலை 4 மணி வரைக்கும் இங்க இருந்துடுறேன். அப்ப எனக்கு வேலை நேரம் குறைவு. அப்ப 4 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் வேகமா இங்க இருந்து நான் கல்லூரில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு 40 நிமிஷம் ஆயிடும். நான் ரெஃப்ரெஷ் ஆகி 5:30 மணிக்கு போய் நான் கடையை திறக்கணும். திறந்து 7-7:30 மணிக்குள்ள நான் எல்லாத்தையும் பண்ணிடணும். ஏன்னா 7:30 மணில இருந்து மின்ட் ஸ்ட்ரீட்லாம் ஒன்றும் இருக்காது. 7-8 மணிக்கெல்லாம் எல்லாம் மூட ஆரம்பிச்சிருவாங்க. மூட ஆரம்பிக்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஆக்டிவ்ன்றது காலை 11 இருந்து சாயந்தரம் 4-5 வரைக்கும் தான்.
அவர் அப்போ அதுக்கு மேலே தான் திறக்கவே போறாரு. அப்போ நான் வேக வேகமாக போனால் தான் 5:30க்கு திறக்க முடியும். 5:30க்கு திறந்து 7 மணிக்குள்ள அன்னைக்கு வர ஆர்டரு, ஏற்கனவே பண்ண ஆர்டரு, வருமானம் இன்னைக்கு பேக் பண்ணி அனுப்ப வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7:30 8 மணிக்கு நான் மூடிட்டு வீட்டுக்கு வந்து மறுநாள் காலேஜுக்கு வரதுக்கு ரெடி ஆகணும். இது நேரடியாக போனேன், அவருடைய அந்த சின்ன அலுவலகத்துக்கு போனேன். போயிட்டா பரபரப்பாக இருந்தார். அது எப்படி பண்ணார் பாருங்க. பேப்பர் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா பண்டலாக இருக்கும். ஆமாம், நீங்கள் A4 ஷீட் எப்படி பண்டலாக இருக்கும், உங்களுக்கு A3 ஷீட்டில் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த சின்ன இடத்துலேயே பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப டம்ப் பண்ணி வச்சிருந்தாரு. இவரே பேக் பண்ணுறாரு. ஓகே, இவரே பேக் பண்ணுறாரு. இவரே ஒரு ரிக்ஷா, அப்போல்லாம் ரிக்ஷா அதிகமாக இருந்தது, இப்போ தான் மோட்டர் ரிக்ஷா அதிகமாகிடுச்சு, கை ரிக்ஷா அப்போ அதிகமாக இருந்தது. அந்த ரிக்ஷாவில் ஏற்றுறாரு. இவரே ஏற்றிட்டு இவரே, நான் கூட போனேன், இவரே லாரி ஷெட்டுக்கு போறாரு. லாரி ஷெட்டில் ஏதோ ஒரு ஊர் சொல்லிட்டு போட்டுட்டு அந்த பில்லை வாங்கிக்கின்னு வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி அனுப்பியாச்சு, இதான் பில் நம்பரு, இந்த லாரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நமக்கு இது என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்போ ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் தான் ரொம்ப பல மாதங்கள் பிறகு எனக்கு அது அந்த செயலியா, ஏன்பா நீ ரிக்ஷா கூப்பிட்டா வர போகிற, அவர்கிட்ட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா திரும்ப லாரியில் போட போறாரு. டெய்லி தானே பண்ணுறவரு, அந்த இடத்துல அதே தானே ஒரு வேலை. எதுக்கு நீ கட்டுற, ஒரு 10 ரூபா அவர்கிட்ட கொடு, எக்ஸ்ட்ரா 10 ரூபாவை லாரியில் போட்டு வந்து கொடுன்னு சொல்லு. அப்போ போட்டு வந்து பில்லை கொடுக்க போற, நீ அடுத்து இங்கே உட்காந்து வேலையை பார்க்கலாமே அப்படின்னு போது தான் இன்னொரு வார்த்தையை சொன்னார். இந்த வேலையில் என்னோட அடிப்படையிலிருந்து உச்சம் வரைக்கும் நான் செஞ்சு கற்றுக்கணும். நான் வெறும் பில்லு மட்டும் போட்டு ஆர்டர் மட்டும் எடுத்து பணத்தை மட்டும் வாங்கி பேக்கெட்டில் போட்டு போகக்கூடாது. இதோட தொடக்கம் எங்கேருந்து வருது, அந்த நிறுவனத்திட்ட பேசணும். அந்த நிறுவனம் எதில் போடுது, அந்த நிறுவனத்தை வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுறான், நான் போய் எடுக்கணுமா இல்லை அவன் எடுத்தான் சப்ளை பண்ணிட்டாங்க காசு வாங்குறானா, இதை வாங்கி இறக்கி வச்சுட்டு இம்மிடியட்டாக இங்கிருந்து ஒரு 10 நாளுக்குள்ள என் இடத்துல இருந்து அது மூவ் ஆயிடணும். நான் ஹோல்டு பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு நான் சனி ஞாயிறு லீவு காலேஜில் போய் பூர்வ சைடில் போயிட்டு கடைகளில் பேசி ஆர்டர் எடுத்துன்னு வந்துருவானா. அந்த சனி ஞாயிறு லீவில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வாரம் ஃபுல்லாக ஆர்டர் எடுத்ததை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு நான் கட்டி ஒரு இடமும் என்னுடைய ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணக்கூடாது நான். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய வியாபாரி கிடையாது. அப்போ இதுலேருந்து எல்லா இடத்துலையும் நான் கட் பண்ண காஸ்ட் கட்டிங் பண்ணாதான் அந்த, ஏன்னா இதெல்லாம் மார்ஜின் ரொம்ப தின் மார்ஜின் தான். ஏன்னா பல்காக போகும்போது ஒரு 10 பாக்கெட்டு போகுது, 50 பாக்கெட்டு போகும், தின் மார்ஜின் தான் அனுப்ப முடியும். ஏன்னா FMCG குட்ஸ் மாதிரி வரும், அதெல்லாம் FMCGயில் அடங்கும் அதெல்லாம். அப்போ இந்த இடத்துல நான் காசு கட்டின்னு போய் அந்த 10 ரூபாய் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு போக வேண்டிய தொகையை கொடுத்துட்டு மீதி கட் பண்ணி நான் எனக்கு வச்சா மட்டும்தான் இதை நான் பெரிய லெவலில் காலேஜ் முடிச்சுட்டு வந்து செய்ய முடியும், அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். பெரிய லெவலில் ஆமாம், இதை நான் பெரிய குடோன் எடுத்து மொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை மொத்த சவுத் இந்தியாவும் இப்போ அந்த நேரத்துக்கு அது பேசிவாக இருக்கு. ஆக்டிவாக இருக்காரு, ஆனால் அது ஒரு பேசிவாக இருக்கு. ஏன்னா முதல் ஆக்டிவ் வந்து அவர் கல்லூரி, அப்போ பேசிவ். இப்போ யோசிச்சு பாருங்க, அவருக்கு யார் இதை செய்யின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாங்க, அதான் பிளட். அவருக்கு அழகாக கடத்திட்டாங்க. நீ ஒரு தொழில் கற்றுக்கணும்னா நீ படித்து முடிச்சுட்டு வந்து அதுக்கு அடுத்தது கற்றுக்கணும் கிடையாது, நீ அங்கே இருக்கும்போதே கற்றுக்கணும். அங்கேருந்தே கற்றுன்னு வரும்போது தான் முடிச்சுட்டு வரும்போது நீ பெருசாக திங்க் பண்ண முடியும். நீ முடிச்சுட்டு வரத்துக்குள்ளவே முடிச்சுட்டு வந்த பிறகு தான் தொட்டா நீ அந்த தொட்டத்துலேருந்து பெருசுக்கே உனக்கு 10 வருஷம் எடுக்கும். எப்போ ஒன்று ஆக்டிவ் உன்னை அழுத்துதோ இல்லை உனக்கு முதன்மையாக உன்னுடைய நேரத்தை எடுத்துக்குதோ அப்போ உன்னால் பேசிவ்ல திங்க் பண்ண முடியும். நீ கல்லூரி முடிச்சுட்டு வந்த பிறகு நீ காலையில் எழுந்த பிறகு யோசிப்ப, 11 மணிக்கு போய் திறந்துக்கலாமே, 12 மணிக்கு போய் திறந்துக்கலாமே, யார் கேள்வியே கிடையாது உனக்கு. இப்போ இந்த கல்லூரின்ற ஒரு நேரம் பிடிச்சிருந்தாலும் நீ 4 மணிக்கு ஓடிய அடிச்சு பர, ஏன்னா அங்கே 3 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிக்கணும். இது இல்லைன்னா நீ பொறுமையாக 11 மணிக்கு போகலாம், நாள் ஃபுல்லாகுது, 11:30 போகலாம், 12 போகலாம், என்ன அந்த 10 ஆர்டர் தானே, 2 மணிக்கு ஆரம்பிச்சோட 4 மணிக்கு போட்டு போகலாம். அப்போ பாருங்க, ஒரு ஆக்டிவ்ல இருக்கும்போது பேசிவ் எவ்வளோ வேகமாக ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. எப்பவுமே ஆக்டிவ் வந்து அந்த 22 வயதுல வரும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஆமா, ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நீங்க 30ல யோசிக்க வைக்கும், 40ல சோர்வாயிடும், 50ல வெறுப்பாயிடும், 60ல எப்படா ரிட்டையர்மெண்ட் ஆகும்னு பார்ப்போம். பேசிவ் அந்த 20ல அது சோறு அப்பதான் தொடங்கும். ஏன்னா நீங்க 10,000 ரூபாய் சம்பளம்னா 100 ரூபாய் தான் எடுத்து பேசிவ்ல வைப்பீங்க. 100 ரூபாய் வந்து என்ன எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு போகுது. இது 30ல இருக்கும்போது இந்த 100 டெவலப் ஆகி அது 200 ரூபாய் மாறி இருக்கும். நீங்க 100 ரூபாய் அப்படியே விட்டா 10 வருஷத்துல கிசான் விகாஸ் பத்திரம் கவர்மெண்ட் பாண்ட்ல போட்டாவே போதும், அது 100 200 மாத்தி குத்துரும். அப்போ அதே 100 200 கண்ணுக்குது. இப்போ இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இங்க என்னடா வேலை அப்படியே ஒரே வேலையான்னு திங்க் பண்றோமா. 40ல பாருங்க இந்த 200 400 ஆயிடும். அப்ப 40 உங்களுக்கு சோர்வாயிடும் அந்த ஆக்டிவ், இது வளர்ந்துரும். அப்போ இது ஆக்டிவா இருக்கும்போது பேசிவ் சோர்வா இருக்கும். நீங்க அந்த நேரத்துல இந்த சோர்வை அதிகமா உண்டு பண்ணிக்கணும். பேசிவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா
இது சோர்வாகும் போது இது ரொம்ப வேலை செய்யும். இது ஆக்டிவா மாறி இது ஆக்டிவா, நீங்க அதுக்கு கவனமே வைக்க வேணாம். இது ரொம்ப ஆக்டிவ் ஆயிடும். 60 வயசுல பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு 20 லட்சம், நீங்க கோல்டு வந்து ஒரு 50ல இருந்து 80 சவரம் 100 சவரம், ரொம்ப எளிமையா, ரொம்ப நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு போக வேணாம். வங்கி எப்படிலே கூட நீங்க வந்து ஒரு 10 லட்சம் 5 லட்சத்துல நீங்க தொடக்கத்துல இருந்தே கொஞ்சம் சிறுகா சேர்த்துன்னு வந்தே ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டா, அந்த ரிட்டையர்மெண்ட் ஆக கூட வாங்கக்கூடிய சம்பளத்தை விட வரக்கூடிய பேசிவ் இன்கம் அதிகமா இருக்கும். அப்போ தொடங்கும் ஆக்டிவா இருக்கும், குறையும். பேசிவ் தொடக்கத்துல ஆக்டிவ் இருக்காது. இதை நீங்க ஆக்டிவ் பண்ணணும். இங்க நீங்க பண்ண வேணாம். உங்க கல்லூரியே உங்களுக்கு, உங்க பெற்றோரே, இந்த சமூகமே உங்களை ஆக்டிவ் பண்ணிடும். என்ன பண்ணுவீங்க? சும்மா நீங்க ஒரு நாள் லீவ் எடுத்துருப்பீங்க வேலைல இருந்து. என்னடா வீட்டுல இருக்கிற, 2 நாள் தான் ஓய்வுல படுத்திருப்பாங்களா, ஆக ஒன்னு ஆக்டிவ் பண்ணிடுவாங்க அவங்களே, சமூகமே. என்னப்பா வீட்டுல இருந்த ஒரு நண்பர் சொல்லுவாரு, நான் சொல்லும் போது காமெடியா இருக்கும், என் ஹவுஸ் ஓனருக்காவது நான் வீட்டுல ஷூ போட்டு வெளியே போக வேண்டியதா இருக்குதுன்றான். 2 நாள் வேலை உண்மையாக இருக்காது, வீட்டுல இருந்தா 10 முறை கேட்பாரான், என்னப்பா வீட்டுல இருக்கிறேன்னு. இதுக்காவது நான் ஷூ போட்டு ரிச்சி சீட்டு வந்து நிக்க வேண்டியதா இருக்குதுன்னு. பார்க்கிங் போனாலும் ஆபீஸ் போட்டு போகணும், ஆபீஸ் போட்டு போன்றாரு. ஏன்னா அப்ப அந்த ஆக்டிவ்க்கு நீங்க நினைச்சா கூட ஆக்டிவா நீங்க சோர்வாயிட முடியாது, இந்த சமூகம் உங்களை ஆக்டிவ் ஆகிடும். ஆனா அந்த பேசிவ்க்கு நீங்க நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்குதான் விழிப்புணர்வு வேணும். இப்ப நம்ம சொல்லப்பட்ட இந்த பேசிவ் இன்கம் வந்து 7ன்றது நீங்க ஒரு நீண்ட வருடம் வச்சாதான் 5ல இருந்து 6 வருடம் அவங்க பேசிவ் உண்டு பண்றது. குறைஞ்சபட்சம் 3 பேசிவ் வந்து 2 வருஷம் டைம் லைன் வச்சு நீங்க உருவாக்கினீங்கன்னா, அது ஒரு வளர்ந்துட்டு பிறகு உங்க சுற்று வட்டாரத்துல நீங்க தனித்தே பொருளாதாரத்துல பலமா இயங்குவீங்க. ஆமா, நீங்க சொன்ன முதல் 2 பேசேஜ் வந்து பணம் வந்து நம்மளுக்கு வேலை பார்க்கும், ஆக்டிவ் வந்து நம்ம பணத்துக்காக வேலை பார்க்கணும். இது வந்து பணம் நம்மளுக்காக வேலை பார்க்கும். இததான் வந்து இந்த நிதி சந்தையில வந்து தூங்கும் போதே சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. எப்ப பாருங்க, வண்டியில வட்டின்றது உங்களுக்கு இரவும் அது வட்டி தான் கொடுக்க போகுது, சண்டேவும் உங்களுக்கு வட்டி தான் கொடுக்க போகுது, அது எல்லாமே உங்களுக்கு தங்கம் சண்டேவும் ஏற போகுது, மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு எல்லா நேரம் ஏற போகுது. அப்போ உங்களுக்கு அது, ஆனா ஆக்டிவ்ல பாருங்க, நீ லீவ் எடுத்தா, ஆமா ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் வருவாங்க. குறிப்பிட்ட நாளுக்கு மேல லீவ் எடுத்தா சம்பளத்துல பிடிப்பு. இன்னும் சில டெய்லி சம்பளம்ன்ற ஊர் சைட்ல மேஸ்திரி வேலை போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் கூட எடுக்க முடியாது. ஆமா, தினக்கூலி போறவங்க எல்லாம் ஒரு நாள் எடுத்தாலும் போயிடுச்சு, அன்னைக்கு சம்பளம் கிடையாது. அப்ப இவங்கெல்லாம் தான் யாருக்குமே இங்க வந்து படிச்சவங்க, படிப்பு பாதியில நிறுத்தினவங்க, இல்ல படிப்பே தொடங்காதவங்களுக்கு எல்லாமே பெரிய லெவல்ல கை கொடுக்குறது பேசிவ் இன்கம் தாங்க. இது அவங்க மக்கள் அந்தந்த பகுதியில ஆழமா ஆரம்பத்திலே கத்து கொடுத்துட்டோம்னா, இல்ல அவங்க 50 வயது கூட ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் நம்ம டெய்லி சேவிங்ஸ் பண்ணுவோம். வண்ணதாசன் கவிதையோட முடிக்கலாம். அழகா ரொம்ப பிடிச்ச அவருடைய கவிதை ஒண்ணுதான், இப்போ கூட தாமதம் ஆகிவிடவில்லை, இப்ப இன்று தொடங்கினா கூட நீங்க எங்கேயோ போய் சேர்ந்துடலாம். இதை நீங்க எந்த வயதிலுமே பொருத்திக்கலாம். KFC ஓனர் சொன்னதுதான், தொடங்கினவர் தான். நான் இந்த KFCன்னு தொடங்கும் போது எனக்கு 63 வயதுன்னு சொல்லி நிறைய வரும். 63 வயது, நம்ம 63 வயதெல்லாம் வந்து நம்ம ஈச்சர் சேர்ல போட்டு உட்காந்து நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு நம்ம சமூகத்துல. அவர் அப்பதான் தொடங்குறாரு. அதனால அந்த வண்ணதாசனோட கவிதையோட நீங்க எந்த வயதுலயாவது இருங்க. அந்த 22 தான் இருக்கணும் கிடையாது, நீங்க 52 கூட இருங்க, 62 கூட இருங்க. இப்போ தொடங்கினா கூட நீங்க எங்கேயோ போற அளவுக்கு அந்த செயல்முறை செஞ்சிடும். நீங்க தொடங்கிட்டாவே அதை எதுவுமே சேர்த்துரும். நீங்க கிரவுண்ட்ல நின்றுட்டாவே ஓடிதானே ஆகணும். நீங்க முதல்ல வரீங்களா 2வது வரீங்களா முக்கியம் இல்லை, நீ ஓடிதானே ஆகணும், இல்ல கேலரியில உட்காரணும். நீங்க ஓடுறீங்க, நடந்து போறீங்க, எது பண்ணாலும் முன்னாடி எதுனாலும் நீ மூவ் ஆகணும். உன்னை முன்னாடி ஓடுறவன் உன்னை ஓட, அதை பார்த்து உன் உடம்பு ஓட வச்சிரும். நீ கடைசியா கூட வா, ஆனா நீ கிரவுண்ட்ல ட்ராக்ல இறங்கிட்டா ஓடிதானே ஆகணும். அப்ப நீங்க அதுல இறங்கிட்டா நீங்க போய்தானே ஆகணும். அப்ப அந்த செயல் எதுவுமே உங்களை ஏதோ இடத்துல நிக்க வச்சிரும். அதனால அந்த வயது முக்கியம் இல்லை, பேசிவ் இன்கம் தான் முக்கியம். நிச்சயமா சார், நீங்க சொன்னது போல வயது முக்கியம் இல்லைறதுக்கு இன்னொரு எடுத்துக்காடு வாரன் பஃபெட்டை கூட சொல்லலாம். நம்ம இன்னுமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 94 வயசுல வந்து இன்னும் ஆக்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா நமக்கு தெரியுறாரு. அவர் இப்ப இங்க இன்வெஸ்ட் பண்ண கூட என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு 10 வருஷத்துக்குன்றாரு. இப்போ போடக்கூடிய ஒரு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இது 10 வருஷம் பிறகு இதான் பாப்பன்றாரு. இப்ப 95னா 105. அப்ப அங்க வயதுன்றது அவங்களுக்கு மைண்ட் அது எங்கேயுமே இல்லை. ஏன் இப்ப நீங்க அமெரிக்கன் பிரசிடென்டோட ஏஜ் என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்க. 78 79 வயசு என்ன ஆகும், கிட்டத்தட்ட 80. யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி அந்த 80 வயதெல்லாம் நம்ம என்ன மாதிரி நம்ம சமூக மனநிலை உருவாக்குது. முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, வீட்டுல பேசாம ஓரமா உட்காரு, கொடுக்குறத சாப்பிடு, வாக்கிங் போங்க, அப்படி டிவி உட்காந்து நாடகத்தை பார்த்து முடிங்க. இத அவர் நாட்டை ஆள்றதுக்கு போடுங்க. அந்த எதுக்குன்னா, அது எங்க நம்ம அதை உதாரணம் எடுத்துன்னா அந்த ஆக்டிவ்க்கு தான்.
அந்த 80 வயதுன்றது சோர்ந்து போய் உக்காந்து கடைசி காலத்தை கழிக்கக்கூடிய வயதல்ல. அன்னைக்கு ஒன்று தொடங்கினா கூட நான் என்னோட இறப்பு வரைக்கும் நான் ஒரு இடத்த போய் தொட்டுட்டு தான் இறக்கணும். இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல உதாரணம் எடுத்துக்கிறதுக்கு பயன்படும். கரெக்ட் சார். இவ்வளவு அழகா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். இது மூலியமா பாக்குறவங்களுக்கு ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்னன்றது விழிப்புணர்வு கண்டிப்பா போய் சேரும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.